إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. படைத்தவன் தந்த வகி மூலம் பேசுகின்ற மனித புனிதரான நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒரு புனிதனாக மாறுவதற்கான வழிகாட்டலை தந்தார்கள். நடத்தை மூலமானதாக இருக்கலாம், நாவின் மூலம் கூறிய வார்த்தைகளாக இருக்கலாம். அப்படியான ஒரு செய்தியின் தமிழ் வடிவத்தை முன்வைத்து இதன் விளக்கம் என்ன என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. முஸ்னத் அஹ்மதிலிருந்து முன்வைக்கப்பட்ட இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலும் காணப்படுகின்றது. 6442 இலக்கத்தில் காணப்படுகின்றது. ஒரு மனிதன் புனிதனாக மாறுவதற்கு, குறிப்பாக எமது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இஸ்லாம் என்ற சத்தியத்தை ஏற்றவர்கள், ஒரே படைப்பாளனான அல்லாஹ்விடம் உயர் அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான் அவனது நோக்கமாக இருக்கும். அந்த வகையிலே ஒட்டுமொத்த இஸ்லாம் என்ற அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் படைத்தவனின் முழு திருப்தியை பெறுவதற்கான வழிகாட்டலை தருகின்றது. அந்த வழிகாட்டலின் சில அடிப்படை முக்கிய விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று பற்றித்தான் மிகச் சுருக்கமாக, இலகுவாக, தெளிவாக இந்த ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த ஹதீஸ் பற்றிய விளக்கம் படைத்தவனின் திருப்தியை பெற்று நிரந்தர வாழ்விலே உயர்வான வாழ்க்கை வாழ விரும்புகின்றவர்களுக்கு முக்கியமான ஒரு ஹதீஸாகும். நபி அவர்கள் தோழர்களை பார்த்து கேள்வி தொடுக்கின்றார்கள். ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி மின் மாலிஹி. தனது சொந்த சொத்தை விட தனக்கு பின்னால் தனது சொத்தை அனுபவிக்கப் போகின்ற அந்த வாரிசுகள், அவர்களுடைய சொத்தாக இருப்பதை உங்களில் யார் விரும்புகின்றார் என்று கேள்வி தொடுக்கின்றார். நான் உழைத்த அல்லது எனக்குரிய சொத்துக்கள் அவை எனக்குரியதாக இருப்பதை விட எனக்கு பின்னால் உள்ளவர்களுடைய சொத்தாக மாறுவதை உங்களில் யார் விரும்புகின்றார்? உடனே நபி தோழர்கள் பொதுவான மனிதர்களின் விருப்பம் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக கூறுகின்றார்கள். எங்களில் ஒருவர் கூட எமது சொத்து பின்னால் வரக்கூடியவர்களுக்குரியதாக இருப்பதை நாம் விரும்புவதில்லை. அதாவது மனித இயல்பு, எனது சொத்து எனது சொத்தாகவே இருக்க வேண்டும். ஒருவர் கூட எனது சொத்து எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்குரியதாக இருக்க வேண்டும் என விரும்புவதில்லை என்ற உண்மையை கூறினார்கள். இப்போது நபி அவர்கள் கூறிய பதில், மனிதர்கள் தனது சொத்து தன்னுடையதாக இருக்க வேண்டும் என விரும்பினாலும் நடைமுறையிலே அவர்கள் இதற்கு மாற்றமாக நடக்கின்றார்கள் என்ற மிகப்பெரிய உண்மையை நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். தனது சொத்து தன்னுடையதாகவே இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ மிக பெரும்பாலானவர்கள் அப்படி செய்வதில்லை. இதனைத்தான் இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். சாதாரண மக்கள் மட்டுமல்ல, எமது சமூகத்தின் பிரபல்யமான மக்களுக்கு தீனை போதிக்கின்ற முஃப்திகள், பெரும் உலமாக்கள் வரை தனது சொத்து தன் அல்லாதவர்களுக்கு இருக்கின்ற வழியில் தான் பயணிக்கின்றார்கள். தனது சொத்து தனதாகவே இருப்பதற்குரிய வழியை நடைமுறையிலே அவர்கள் கடைபிடிப்பதில்லை. அதற்குரிய மிக இலகுவான சரியான வழியைத்தான் இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள். யாரெல்லாம் அதனை புரிந்து செயல்படுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் உல தூய்மையோடு உண்மையான முஸ்லிமாக குர்ஆன் சுன்னா வழியில் பயணிக்கின்றார்களோ அத்தகையவர்கள் தங்களுடைய சொத்து தங்களுடையதாகவே இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கு நபி அவர்கள் கூறுகின்ற போது,
உங்களுடைய சொத்து உங்களுடையதாகவே இருக்க வேண்டும் என்பதை உங்களிலே ஒவ்வொருவரும் விரும்பினால், எவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவு செய்து அனுப்பி வைக்கின்றீர்களோ அதுதான் உங்களுடைய சொத்து. மரணிக்கின்ற போது எவற்றையெல்லாம் விட்டு மரணிக்கின்றீர்களோ அது உங்களுக்கு பின்னால் வருபவர்களுக்குரியதாக மாறிவிடும் என்ற மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இதனை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இது பற்றி தெளிவு பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 53வது பாடத்தில் இருக்கின்றது. இதே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், உலக சொத்துக்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய உண்மையான நோக்கத்திலிருந்து உங்களை பராமுகமாக்கிவிட்டது என கூறுகின்ற அல்ஹாக்குமுத் தகாசுர் என்ற அந்த அத்தியாயத்தின் முதல் வசனம் நபி அவர்கள் ஓதுகின்றார்கள். அதன் பிறகு விளக்கம் கூறுகின்றார்கள், ஆதமுடைய பிள்ளை எனது சொத்து எனது சொத்து என கூறிக்கொண்டிருக்கின்றான். ஆதமுடைய மகனே, உனது சொத்து என்பது ஒன்றோ நீ உண்டு அழித்து விட்டாய், அல்லது உலகிலே வாழும் வரை உடுத்து நீ அவற்றை இல்லாமலாக்கி விட்டாய். உனது மூன்றாவது வகையான உனது உண்மையான சொத்து அவு தஸத்தக்த ஃபஅம்தைத, சதகா கொடுத்து உனக்காக நீ முற்படுத்தியது அதுதான் உனக்குரியது என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். சதகா என்ற வார்த்தை கடமையான ஜக்காத் போன்றவற்றையும் குறிக்கும், நாம விரும்பி மேலதிகமாக அல்லாஹுக்காக செலவு செய்வதையும் குறிக்கும். எனவே இந்த ஹதீஸ் கூறுகின்ற தத்துவம் என்பது பெரும்பாலான மக்கள் ஏமாந்திருக்கக்கூடிய விடயத்தில் எமது சொத்து எமக்காக இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய அந்த ஆர்வத்தில் நாம் தவறிவிடாமல் இருக்க இந்த ஹதீஸ் எமக்கு வழிகாட்டுகின்றது. இது ஒரு மனிதனை புனிதனாக்குகின்ற அதே நேரம் நாம் எதிர்பார்க்கின்ற அல்லாஹ்விடம் மரணத்தின் பின்னரான வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தில் வாழுவதற்கு இது வழிகாட்டுகின்றது. நாவினால் பெரும் உலமாக்கள் இந்த உண்மையை அறிந்து மக்களுக்கு கூறினாலும், நடைமுறையிலே சாதாரண மக்களை போன்று உலக சொத்துக்களை சேகரிப்பதில் அதிகமானவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அது அவர்களுக்குரிய நஷ்டமாகும். எனவே இந்த ஹதீஸ் கூறுகின்ற மிகப்பெரிய தத்துவம், சிரமப்பட்டு உழைக்கின்ற உங்களது சொத்துக்கள் எப்போதுமே உங்களுடையதாக, மரணத்தின் பின்னர் கூட உங்களுடையதாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய சொத்திலிருந்து எவற்றையெல்லாம் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய தீனுக்காக நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ அவை மட்டும்தான் தொடர்ந்தும் உங்களுடையதாக இருக்கும். அது அல்லாத உலகிலே அதிகம் நீங்கள் சேர்த்து வைக்கின்ற சொத்துக்கள் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அது சென்று விடுமே ஒழிய, நீங்கள் விரும்புவது போன்று எப்போதும் அது உங்களுடையதாக இருக்க மாட்டாது என்ற மிகப்பெரிய தத்துவத்தை அல்லாஹ் கூறுகின்றான். எனவே ஹலாலான வழியில் நாம் உழைக்கின்ற சொத்துக்களிலே எவற்றையெல்லாம் அல்லாஹுக்காக செலவு செய்கின்றோமோ அவைதான் தொடர்ந்து எமக்குரியதாக இருக்கும். அப்படி செயல்படுவதே நாம் உயர் வெற்றியை அடைவதற்குரிய வழி என்ற தத்துவத்தை இந்த ஹதீஸிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இதன்படி நேர்வழியிலே இருக்கின்ற ஒரு முஸ்லிம் தூய்மையோடு அவன் செயல்பட்டால் ஒரு மனித புனிதனாக அவன் மாறுவதோடு மரணத்தின் பின்னர் அவன் எதிர்பார்க்கின்ற சுவனத்தின் உயர் அந்தஸ்துக்களை அடையலாம். அது பற்றி வழிகாட்டுவதாகவே இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இதன்படி நடக்கின்றவர்களாக இதிலே கவனம் செலுத்தி அதிகமானவர்கள் பொதுபோக்காக இருக்கின்ற இந்த விடயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதனைத்தான் இந்த ஹதீஸ்
அந்த மிகப்பெரிய உண்மையை எங்களுக்கு கூறி நிற்கின்றது.